அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கற்பசுவாமி ராமநாதன். இந்த வருஷத்தோட நியூ இயரோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கணும்? கடந்த ஆண்டு நடந்த நல்ல விஷயங்களை அசை போட்டுட்டு இந்த வருஷத்தினுடைய மேலாண்மை பற்றி நம்ம யோசிக்கணும். 12 மாதங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ன பண்ண போகிறீங்க? அதே மாதிரி ஒவ்வொரு 3 மாதத்துக்குரிய இலக்கை 4 பிரித்து நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயிங்க. பெரிய இலக்கை வச்சுட்டு போராடுறது காட்டிலும் நீங்கள் சின்ன சின்ன இலக்குகளாக பார்த்தீங்கன்னா நிர்ணயிங்க. பெரிய மாற்றமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் தான் நடக்கும். ஒவ்வொரு நாளுமே உங்கள் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. நேர மேலாண்மைன்றது ஒருத்தருடைய வெற்றியினுடைய அடிப்படை தாரக மந்திரம். உடல் நலத்திற்கு மெயினாக முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி நம்ம உண்கிற உணவு, சுற்றுப்புற சூழலும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சுயநலத்தால் அது எல்லை மீறி போயிட்டுருக்கு. அதனால் தினமும் நடைப்பயிற்சி தேவை. ஒரு 30 நிமிடங்கள் பார்த்தோம்னா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் நலம் ஓகே. அப்போ மனநலம் கவனிக்கணும், கண்டிப்பாக கவனிக்கணும். தினமும் சில நிமிடங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கணும். அது மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள். நீங்கள் யோகா பண்ணலாம், செய்யலாம். இன்னொன்று புதுசாக ஒன்று கற்றுக்கோங்க. அது புதிய திறனாக இருக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ நிறைய வந்துட்டுருக்கு. ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. நீங்கள் அதில் உங்களுடைய நேரத்தை ஒரு ஆக்கப்பூர்வமாக செலவிடலாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் எழுதலாம். ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் பண்ணலாம், எதுனாலும் செய்யலாம். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நேர மேலாண்மை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அப்படி வேணும்னா உங்கள் மொபைல் ஃபோனோட பயன்பாட்டை குறைக்கணும். நேரத்தை வீணடிக்காமல் சிக்கனமாக செதறாமல் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது தேவை. அப்புறம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும். நம்மகிட்ட ஏதாவது கெட்ட பழக்கங்கள் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அதை எப்படி குறைக்க முடியும், இல்லை அதெல்லாம் எப்படி நம்ம வேற இருக்க முடியுன்றதை பார்க்கணும். தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களுக்கு உங்களை தயத்தை பயன்படுத்தணும். இன்னொன்று, நன்றி கலந்த மரியாதையோடு வாழணும். இது ரொம்ப பெரிய வார்த்தை, பட் வாழ்வது ரொம்ப ஈஸி. நன்றி கலந்த மரியாதையோடு வாழணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை மதித்து என்ன செய்யணும், அதுக்குள்ள விதி முறைகளை மீறாமல் நடக்கணும். அது பார்த்திங்கன்னா உங்களுடைய அகம் மற்றும் புற அமைதியை காக்கும். இன்னொன்று, சுய முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நேற்றைக்கு உங்களை விட இன்றைக்கி நீங்கள் சிறந்தவராக இருக்கணும். அவ்வளோதான். நேற்றைக்கு நீங்கள் இருந்த காட்டில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சிறந்தவராக இருக்கணும். விடாமுயற்சியோடு தொடரணும். தோல்வி வந்தாலும் முயற்சி நிறுத்தாமல் நீங்கள் என்ன செய்யணும், முற்றுப்பெறாமல் போயிடும். இதெல்லாம் நம்ம வழிவகுத்து நம்மளுடைய இந்த புத்தாண்டை நம்ம எதிர்நோக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய 2026 உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் ஒருமிதப்படுத்தி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மகிழ்வான அதே நேரம் அகம் புறம் இரண்டும் அமைதியான